ஹாய் விவர்ஸ், நியூமராலஜி பேஸில் ஐபிஎல் உடைய எல்லா மேட்சஸ்க்கும் நம்ம வந்து டீம் வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணி வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறது ஐபிஎல் உடைய 52வது மேட்ச்சு. இந்த மேட்ச்சில் வந்து ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரும் சென்னை சூப்பர் கிங்ஸும் வந்து மோதுறாங்க. மே 3ஆம் தேதி சனிக்கிழமை நைட்டு 7:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்ச்சில் யாரெல்லாம் வந்து எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு ஒரு ஃபுல் மேட்ச் ப்ரெடிக்ஷன் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இப்போ நேற்று மேட்ச் வந்து பார்த்தோம்னா ஜிடி வெர்சஸ் எஸ்ஆர்ஹெச் ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்கன்னா சரியாக வந்து போகலை. அபிஷேக் சர்மா, பேட் கமின்ஸு, ஹென்ரிச் கிளாசன், சாய் சுதர்சன், முகமது சிராஜ், பிரசித் கிருஷ்ணா இவங்களெல்லாம் தவிர்த்து மிச்சம் யாருமே பார்த்திங்கன்னா ட்ரீம் டீமுக்குள்ளே வந்து வரலை. நம்ம கொடுத்த பிளேயர்ஸில் நம்ம கொடுக்காத பிளேயர்ஸ் பார்த்திங்கன்னா ட்ரீம் டீம் வந்து வந்துட்டாங்க. அதாவது சுமன் கில்லாக இருக்கட்டும், ஜாஸ் பட்லராக இருக்கட்டும். ஜாஸ் பட்லர் வந்து கொடுத்துருந்தோம், ரீசெண்டாக ஆடுவார்னு எதிர்பார்த்தோம், பெரிய இன்னிங்ஸ் ஆட்டு வந்து போயிட்டார். சேம் சுமன் கில்லும். இந்த சுமன் கில் விஷயத்துலையும் பார்த்திங்கன்னா ப்ரெடிக்ஷன் வந்து ரொம்ப பார்த்திங்கன்னா ராங்காக வந்து போச்சு. ஜாஸ் பட்லர், சுமன் கில் இவங்க 2 பேரை பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிட்டோம். 2 பேர் பார்த்திங்கன்னா பெரிய இன்னிங்ஸ் வந்து ஆட்டாங்க. ஸோ நேற்று பார்த்திங்கன்னா ப்ரெடிக்ஷன் வந்து சரியாக வந்து போகலை. நேற்று வந்து 2-7 காம்பினேஷன் 2-7 காம்பினேஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து ஆகும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த 2-7ங்கிறது ரொம்ப பார்த்திங்கன்னா மைனஸான ஒரு காம்பினேஷன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெடிக்ஷன் பார்த்திங்கன்னா சரியாக வந்து வர விடாது. நேற்று பார்த்திங்கன்னா வின்னிங் ப்ரெடிக்ஷனே பார்த்திங்கன்னா தப்பாக வந்து போச்சு. நேற்று ஆக மொத்தம் எல்லாமே பார்த்திங்கன்னா கொலாப்ஸு. எப்போவுமே பார்த்திங்கன்னா எல்லா நாளும் வந்து சரியாக வந்து கொடுக்க முடியாது. எப்போவாது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் ஆகும். ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து சரியாக வந்து போகாது. நம்ம கொடுத்த பிளேயர்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க, கொடுக்காத பிளேயர்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து நடக்கும். ஆனால் ரொம்ப ரேராக தான் வந்து நடக்கும், எப்போயுமே வந்து நடந்துடாது. நேற்று பார்த்திங்கன்னா வழக்கம் போல் நிறைய பேர் பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க, எல்லாமே வந்து பார்த்தேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நடந்த ஒரு 3-4 மேட்ச்சில் நல்லா போனப்போ ப்ரெடிக்ஷன் யாருமே வந்து கமெண்ட் பண்ணலை. அதான் ஏன்னு வந்து புரிய மாட்டேது. நேற்று வந்து அவ்வளோ பேர் வந்து சொல்கிறாங்க எனக்கு பயங்கர லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அன்றைக்கி நல்லா பண்ணி கொடுத்த அன்றைக்கெலாம் வந்து ப்ராஃபிட் வந்துச்சு, நல்லா போட்டேன்னு யாருமே சொல்லலை. அது எப்படி நான் சரியாக கொடுக்காத அன்றைக்கி மட்டும் எல்லாருமே நான் சொல்கிறத வச்சு அப்படியே டீம் போடுறீங்கன்னு வந்து புரியலை. அதே நான் நல்லா கொடுக்குற அன்றைக்கி யாருமே போட மாட்டேங்கன்னு வந்து தெரியலை. ஒரு நாளாக வச்சு மட்டும்லாம் பார்த்திங்கன்னா ப்ரெடிக்ஷன் வந்து முடிவு பண்ணாதீங்க. எல்லா வீடியோஸும் வந்து பாருங்கள். புதுசாக வந்து வீடியோ பார்க்குறவங்க எல்லா வீடியோவையும் பார்த்துட்டு எல்லா மேட்ச்சுக்கான ப்ரெடிக்ஷனையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிசைட் பண்ணுங்கள். ஒரு நாள் வரீங்க வீடியோ பார்க்குறீங்க, அன்றைக்கி ப்ரெடிக்ஷன் சரியாக போகணும்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்லாம் வந்து பண்ணுறீங்க. கொஞ்சம் அதுக்கு முன்னாடி இருக்க வீடியோஸையும் பாருங்கள், ப்ரெடிக்ஷனையும் எல்லாத்தையும் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணியா நல்லா வந்துருக்கும். தொடர்ந்து என் சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து தெரியும் நான் எப்படி இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து கொடுக்குறேன்னு. எல்லா நாளும் நம்ம இப்படி மோசமான ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்குறது கிடையாது. இதெல்லாம் என்னைக்காச்சும் ஒரு நாள் அது மாதிரி அமைஞ்சிடும். ஒரு சில காம்பினேஷன்ஸ் அந்த மாதிரி தான் பண்ணும். நமக்கு ஆகாத காம்பினேஷன்ஸ் வரப்போ நம்ம எடுக்கக்கூடிய ப்ரெடிக்ஷனை அது சரியாக வந்து எடுக்க விடாது. இதில் ஆச்சரியப்படுறதுக்கு வந்து ஒன்றுமே வந்து இல்லை. இதெல்லாம் கரெக்டாக நடக்கும் பட்சத்தில் தான் நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ப்ரெடிக்ஷனுங்கிறதும் சரியாக வந்து வரும். ஏன்னா அதுதான் பார்த்தீங்கன்னா நியூமராலஜி. நமக்கே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ், நெகட்டிவ் பண்ணணும். முழுக்க முழுக்க பாசிட்டிவ் மட்டும் பண்ணிடக்கூடாது. அப்படி முழுக்க முழுக்க பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா இது பார்த்திங்கன்னா பொய்யா வந்து போயிடும். ஸோ பாசிட்டிவ், நெகட்டிவ் 2மே வந்து இருக்கணும். இப்போ எப்படி ஒரு பிளேயருக்கு மைனஸாக இருக்க நாளில், அதாவது கிரக அமைப்புகள் அவருக்கு சப்போர்ட் பண்ணாமல் அவருக்கு வந்து நெகட்டிவ் செய்யக்கூடிய நாட்களில் அவர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணாமல் போகிறாரோ, ஒரு கேப்டனாக இருந்தால் அவர் எடுக்கக்கூடிய டிசிஷன்லாம் தப்பாக போகுதோ, அதே மாதிரி தான் நமக்கு வந்து கிரகநிலைகள் சரியாக வராதப்போ, நமக்கு மைனஸான காம்பினேஷன்ஸ் வந்து வரப்போ, நமக்கு நெகட்டிவான கிரக அமைப்புகள் வரப்போ நம்ம எடுக்கக்கூடிய எதுவுமே பார்த்திங்கன்னா சரியாக வராது. ஸோ அப்படி தான் நம்ம வந்து நமக்கு வந்து இப்போ எனக்கு சரியாக வராத அன்றைக்கி நான் எடுக்கக்கூடிய ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து அவ்வளோவா அக்யூரசி வந்து வராது. அதில் வந்து நிறையா மிஸ்டேக்ஸ் வந்துருக்கும். என்ன தான் கணிச்சாலுமே ஏதாவது ஒன்று மாறி போயிடும். ஸோ இப்படிலாம் வந்து நடக்கும். ஸோ இதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கங்க. இப்போ இன்றைக்கி மேட்ச் வந்து பார்க்கலாம். மே 3ஆம் தேதி 3-8 காம்பினேஷன், அதாவது குருவும் சனியும் சேர்ந்த காம்பினேஷன். அதுபடி நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பார்க்குறப்போ ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரில் வந்து பார்த்தோம்னா ஜேக்கப் பெத்தல் பார்த்திங்கன்னா போன மேட்ச் வந்த உடனே பார்த்திங்கன்னா அவுட் ஆகிட்டார். இந்த மேட்ச் அப்படி வந்து அவுட் ஆக வந்து மாட்டார். இந்த மேட்ச்சு ஒரு சிறந்த பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. ஜேக்கப் பெத்தல்கிட்ட வந்து 25+ ரன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக விராட் கோலி. கடைசியாக நடந்த எல்லா மேட்சஸ்லையுமே விராட் கோலி வந்து ஒரு நல்ல ஸ்கோர் அடிப்பார்னு வந்து சொல்லியிருப்போம். எல்லா மேட்ச்லேயும் பார்த்திங்கன்னா விராட் கோலி வந்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனில் கொடுத்துருப்போம். அதுக்கேற்ற மாதிரி அவரும் வந்து லாஸ்ட்டாக நடந்த எல்லா மேட்சஸுமே நல்லா வந்து விளையாண்டுருந்தார். ஒரு கேப்டனுக்கான பாயிண்ட்ஸையும் பார்த்திங்கன்னா வந்து எடுத்திருந்தார். ஆனால் இந்த மேட்ச்சை அப்படி ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்க மாட்டார். இந்த மேட்ச்சு விராட் கோலி ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து கொடுப்பாரு. அடுத்ததாக தேவ்தத் படிக்கல் ஒரு 25 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு தான் சான்ஸ் இருக்குது. அடுத்ததாக ரஜத் பட்டிதார். நீங்கள் நல்லா வந்து என்னோடய வீடியோஸை ஐபிஎல்லில் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிங்கன்னா வந்து தெரியும். ஆர்சிபியோட ஃபஸ்ட்டு நடந்த மேட்சஸ், அதாவது ஃபஸ்ட் ஹாஃபில் நடந்த மேட்சஸ் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒரு 4-5 மேட்சஸில் நம்ம ரஜத் பட்டிதாரை கேப்டன்லேயே வந்து கொடுத்துருப்போம். அப்போ பார்த்திங்கன்னா ரஜத் பட்டிதார் வந்து எல்லா மேட்சுமே நல்லா வந்து விளையாண்டார். ஒரு கேப்டனுக்கான பாயிண்ட்ஸ் வந்து எடுத்திருந்தார். அதுக்கப்புறம் நடந்த மேட்சஸ் எல்லாமே கடைசி மேட்ச் வரைக்குமே பார்த்திங்கன்னா ரஜத் பட்டிதார் வந்து சரியாக வந்து விளையாண்டுருக்க வந்து மாட்டார். அந்த எந்த மேட்ச்லையுமே நம்ம ரஜத் பட்டிதாரை ட்ரீம் டீமில் கூட கொடுக்கல. கேப்டன் வைஸ் கேப்டன் அடுத்த பட்சம் நம்ம ட்ரீம் டீமில் கூட ரஜத் பட்டிதார் கொடுக்கவே வந்து இல்லை. அவர் எந்த மேட்ச்சுமே பார்த்திங்கன்னா ட்ரீம் டீமே வந்து வரல. சுத்தம் பார்த்திங்கன்னா எல்லா மேட்சும் வந்தோன்னே வந்து அவுட் ஆயிடுவார். அப்படி இல்லைன்னா அவர் இறங்கவே மாட்டார். அதுக்கு முன்னாடி வந்து அடிச்சிடுவாங்க. ஸோ இப்படி தான் வந்து இருக்கும். ஆனால் இந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா ரஜத் பட்டிதார் ஃபஸ்ட்டில் எப்படி ஆடினாரோ அதே மாதிரி ஆடுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. இந்த மேட்ச் ரஜத் பட்டிதார் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக வந்து இருக்குது.
அடுத்தது குர்னால் பாண்டியா ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டிம் டேவிட் ஒரு 20 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து ஜிதேஷ் சர்மா அவருக்கு வந்து நல்லா வந்து இருக்கும். பேட்டிங் வந்தாருன்னா கடைசியில் வந்து ஒரு 30 ரன்ஸ் கிட்ட வந்து அடிப்பார். நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அடுத்து ரொமாரியோ சேஃபர்ட்க்கு கொஞ்சம் சுமாராக தான் வந்து இருக்கும். அடுத்ததாக புவனேஸ்வர் குமார் 2 விக்கெட் வரைக்கும் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து ஜாஸ் ஹேஸ்ல்வுட் 1லேருந்து 2 விக்கெட் எடுப்பார். சுயாஸ் சர்மா அண்ட் யாஸ்டேல் 2 பேரும் ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு சென்னை சூப்பர் கிங்ஸில் வந்து பார்த்தோம்னா ஷேக் ரஷீது அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 25 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து ஆயுஷ் மாத்ரே அவர் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இருக்கும். ஒரு 30 ரன்ஸ் வந்து அடிப்பார். ஒரு 30 ரன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்தது சாம் கரன். போன மேட்ச் வந்து சிஎஸ்கேல சாம் கரனை வந்து கேப்டன்லேயே வந்து கொடுத்துருந்தோம். பேட்டிங்கில் நல்லா விளையாடுவார்னு சொல்லியிருந்தோம். பவுலிங் போட்டாலும் விக்கெட் எடுப்பார்னு சொல்லியிருந்தோம். ஆனால் பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து விக்கெட் விடல. ஆனால் பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா நல்லா அடிச்சிருந்தார். அன்றைக்கி அவர் தான் பார்த்தீங்கன்னா கேப்டனாக வந்து வந்திருந்தார். சாம் கரன்லாம் இந்த வருஷம் ஐபிஎல்லில் அன்றைக்கி மேட்ச்சில் தான் பார்த்தீங்கன்னா ட்ரீம் டீம்லையும் கொடுத்தேன், கேப்டன்லையும் கொடுத்தேன். பார்த்தீங்கன்னா பாயிண்ட் வந்து எடுத்திருந்தார். அதுக்கு முன்னாடி நடந்த மேட்சஸில் ஒன்றில் கூட சாம் கரன் இருந்த மேட்சஸில் அவர் வந்து கொடுக்கவே வந்து இல்லை. ஸோ சாம் கரன்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து கணிச்சிடலாம். சாம் கரன்லாம் பார்த்தீங்கன்னா மிஸ்ஸே ஆக மாட்டார். ஸோ இந்த மேட்ச்சு சாம் கரன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. பேட்டிங் வந்தாலும் நல்ல ரன்ஸ் அடிப்பார். ஒரு 30+ ரன்ஸ் வந்து அடிப்பார். பவுலிங் போட்டாலும் விக்கெட் சொல்லுவோம். ஒரு 1லேருந்து 2 விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்ததாக ரவீந்திர ஜடேஜா அவர் பார்த்தீங்கன்னா சுமாராக தான் வந்து இருக்கும். ஒரு பெரிய பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து டவுட்டு தான். சுமாரான பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுப்பார். ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பேட்டிங் வந்து ஒரு 15 to 20 ரன் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிற மாதிரி தான் வந்து இருக்கும். அடுத்ததாக டிவால் பிரேவிஸ் அவர் வந்து ப்ளே பண்ண 2 மேட்ச்சுமே நம்ம அவர் வந்து ட்ரீம் டீமில் கொடுத்துருப்போம். கேப்டன்லையுமே பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்போம். நல்லா விளையாடுவார்னு சொல்லி நல்லா வந்து விளையாண்டார் 2 மேட்ச்சுமே. ஆனால் இந்த மேட்ச்சில் அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்காது. ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுப்பார். டிவால் பிரேவிஸ்ட்டேருந்து ஒரு 25 ரன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக சிவம் தியூபே இது வரைக்கும் எந்த மேட்ச்லேயும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கல. ஒரே ஒரு மேட்ச் தான் வந்து அடித்தா வந்து நினைக்கிறேன். இந்த மேட்ச் ஓரளவுக்கு நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஒரு 30 ரன்ஸ் அவர்கிட்ட வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக எம்எஸ் தோனி அவருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுமாராக தான் வந்து இருக்கும். அடுத்ததாக தீபக் கூட ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாரு. அடுத்தது அனுசுல் கம்போஜ் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்ததாக நூர் அகமது இந்த மேட்ச் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்திருக்கு. போன மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 விக்கெட் எடுப்பார்னு சொல்லியிருந்தேன். ஆனால் ஒரு விக்கெட் தான் வந்து எடுத்தார். பெருசாக எடுக்கலை. இந்த மேட்ச்சும் அவருக்கு நல்ல வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் அந்த 3 விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. மிஞ்சி போனால் 2 விக்கெட்டாவது கண்டிப்பாக வந்து எடுத்துருவார். அடுத்ததாக கலீல் அகமது ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து மதிசா பத்திரனா 1லேருந்து 2 விக்கெட் வந்து எடுப்பார். இப்போ 2 டீம்லையும் சேர்த்து யாரெல்லாம் வந்து எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும்னு வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் யாரெல்லாம் ட்ரீம் டீம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ ஜாக்கப் பெத்தல், விராட் கோலி, ரஜத் பட்டிதார், ஜிதேஷ் சர்மா, புவனேஸ்வர் குமார், ஜாஸ் ஹேசல்வுட், ஆயுஷ் மாத்ரே, சாம் கரான், சிவம் தியூபே, நூர் அகமது, மதிசா பத்திரனா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரீம் டீம் வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். நெக்ஸ்ட் யாரை வந்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனாக போடலாம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ தேவ்தத் படிக்கல், குர்னால் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜா, டிவால் பிரேவிஸ், கலீல் அகமது இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. அப்புறம் நம்ம இப்போ சொன்னது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமனான ப்ரெடிக்ஷன் தான். எந்த டீம் வந்து ஃபஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்கிறத பொறுத்து இதில் ஒரு சில சேஞ்சஸ் வந்து இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் டெலகிராம் சேனலில் தான் வந்து அப்டேட் வந்து பண்ணுவேன். புதுசாக வரக்கூடிய பிளேயர்ஸ் யாருக்காச்சும் நல்லா இருந்தால் கூட அதையும் நான் வந்து டெலகிராம் சேனலில் வந்து அப்டேட் வந்து பண்ணுவேன். ஸோ டெலகிராம் சேனலில் இன்னும் யாரும் வந்து ஜாயின் பண்ணாமல் வந்து இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் போய்ட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மேட்ச்சுக்கு வின்னிங் ப்ரைஸஸ் வேணுங்கிறவங்க என்னோடய டெலகிராம் ஐடிக்கு வந்து மெசேஜ் வந்து பண்ணுங்கள். அதுவும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்குது. நம்ம இப்போ சொல்லியிருக்கக்கூடிய இந்த ப்ரெடிக்ஷனுங்கிறது இந்த 22 பிளேயர்ஸை வச்சு எடுத்த ப்ரெடிக்ஷன் மட்டும்தான். இதில் சேஞ்சஸ் வரும் பட்சத்தில் இதோட அக்யூரேசிங்கிறது கம்மியாகிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. ஸோ எப்படின்னு வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் யாரை வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் போடலாம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ ஜாக்கப் பெத்தல், சாம் கரான், ஆயுஷ் மாத்ரே, நூர் அகமது, ரஜத் பட்டிதர் கூட ஒரு நல்ல கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸாக வந்து இந்த மேட்ச்சுக்கு வந்து இருப்பார். இப்போ நான் சொன்னதெல்லாம் வச்சு ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்ணி வந்து போட்டிங்கன்னா ஒரு நல்ல ப்ரைஸ் வந்து வின் பண்ணலாம் நீங்கள்.